இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரியா உன் ஹஸ்பண்டு பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. எதுக்கு என்ன வர சொன்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் நீ கார்த்தியை வந்துட்டு எப்போ பார்த்த, எதுக்கு தேவையில்லாமல் என்னை பற்றி பேசினேன், அப்படி கார்த்திக்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதைத்தான் நான் கேட்குறேன், எதுக்கு தேவையில்லாமல் என்னை பற்றிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுமே, உன்னை பற்றி நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லையே, உண்மையை தான் சொன்னேன் அப்படின்றாங்க. அவன் என்ன கேட்டால் நீ என்ன உண்மையை சொன்ன அப்படின்னு கேட்க, ரியாவை எப்படி தெரியும், எதுக்கு பிரிஞ்சிங்கன்னு கேட்டாங்க. அவளுக்கு வந்துட்டு காசு பணம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தேவைப்படுச்சு, அது என்கிட்ட இல்லை, ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்டா, அதனால என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது, உண்மையை தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, அதனால தான் அவன் என்கிட்ட அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானா, இங்கே பாரு இனிமே நீ கார்த்தியை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, அது என்னோட விருப்பம், நான் யாரை வேணால் பார்ப்பேன் என்ன வேணால் பேசுவேன், அதை எதுக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு நான் தான் உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேல, நான் கேட்குற வாழ்க்கையை உன்னால் எனக்கு கொடுக்க முடியல, அப்புறம் என்ன எதுக்கு தேவையில்லாம என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் என் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு உனக்கு தெரியுமா, அதை நான் தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னமோ நீ என்னை நல்லபடியாக வாழ வச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க, நல்லபடியாக வாழ வைக்கிறேன்னு பொய் சொல்லி தானே என் கழுத்தில் தாலி கட்டினேன், ஆனால் நான் கேட்ட மாதிரிலாம் நீ எனக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்தியா, இல்லை இல்லை அது பச்சை துரோகம், இங்கே பாரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நீ முன்னாடியில் வந்து நிற்கிறத பார்த்தாலே எனக்கு கோங்கோமா வருது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ரியா நீ பண்ணுறது பெரிய தப்பு, வேற ஏதாவது ஒரு கல்யாணம் ஆகாத பையனை நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் உன்னை விட்டு கூட கொடுத்தேன், ஆனால் நீ நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தை போய் நீ கலைச்சிட்ட, அது மட்டும் கிடையாது அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் பறிச்சிட்ட, இதை வந்துட்டு உனக்கு சொன்னால் புரியாது, பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்குறியா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, அவங்கள வந்துட்டு சந்தோஷமாக வாழ விடு, பாவம் தானே அவங்க அப்படின்னு சொல்ல, ஏய் உனக்கு வந்துட்டு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ரியா கழுத்தின கெட்ட தாலியவே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு உன்னை விட்டு வந்துட்டல, அதுக்கடுத்து என்னோட காதலன் ஆனந்த கையால் கட்டின தாலி தான் இது, எதுக்கா வந்துட்டு அடுத்தவங்க கட்டின தாலியவே வெறிச்சு வெறிச்சு பார்க்க, உனக்கு கொஞ்சம் கூட அநாகரிகமாகவே தெரியலையே அப்படின்னு சொல்ல, ரியா நீ பண்ணுற தப்பை நான் சொன்னால் நீ வந்துட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் உனக்கு கடைசியாக ஒரு இடம் வார்னிங் கொடுக்கேன், இனிமேல் கார்த்தியை பற்றி பேசாத, அவ்வளோதான், அப்படி பேசினேன்னு வச்சுக்கோ உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, இதே சமயத்தில் இந்த பக்கம் மைதிலியும் மீனாட்சியும் கோயிலுக்கு வர மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட வந்த இடத்துல மைதிலி சொல்லிட்டு இருக்காங்க, சே தீபா இப்படி சொல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை, முன்னாடியெல்லாம் நான் எங்கே கூப்பிட்டாலும் வருவா, இப்போ பாரு எப்படி சொல்லிட்டான், கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாலே, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, வேறு என்ன பண்ணுறது மைதிலே, முன்னாடியெல்லாம் அத்தை என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாவம் தீபா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், ஆனால் இப்போ அப்படியே அத்தையும் மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க, புருஷ வேற பந்தயம் சொல்லிட்டு வெளியில் போயிருக்காரு, அவருக்கு வரணும் காலமிக்க விடணும் கையமிக்க விடணும், அவர் வந்துட்டு சோர்வாக வருவார், அவரை பார்த்துக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் எனி டைமு கிடக்கா, அது மட்டும் கிடையாது, இனிமேல் அவளுக்கு அந்த வீடு தான் கோவில், புருஷன் தான் சாமி அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதான், தீபா வந்துட்டு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டால அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க அவளுக்கு சேர்த்து நம்ம வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. அப்போ போல் ரியா யார் கூடயே பேசிக்கிறத பார்த்துடுறாங்க. இவனை அவன் கூடயே நின்று பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, யார் கூடயே நின்று பேசிட்டு போகிறாச்சு, இவன் மூஞ்சியில் முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அந்த பக்கம் போயிடுறாங்க. சரி நீ போ நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி மட்டும் நின்று ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரியா சொல்கிறாங்க, நீங்கள் வேற யாராவது பற்றி பேசுங்க பார்த்துக்கோங்க எதுவும் செய்யுங்க, ஆனால் என்னை பற்றி பேசினால தானே எனக்கு கோவம் வருது, இனிமேல் நீ இந்த கார்த்தியை பார்க்கக்கூடாது பேசக்கூடாது, அதுக்கு மேலே ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ உன்னை காணா போனமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல, என்ன ரியா மிரட்டுறே அப்படின்றாங்க, அப்படின்னே வச்சுக்கோ அப்படின்றாங்க, நான் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியல, அந்த ஆனந்து கூட அவங்கள இன்னும் டிவோர்ஸ் பண்ணல, ஆனால் நீ வந்துட்டு இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, போலீஸா எங்கள் மேலே கை வைக்க முடியுமா, நான் இப்போ வாக்கப்பட்டு போயிருக்கிற இடம் எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா, அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் ஓனரோட பையன், எங்களை வந்துட்டு போலீஸ் தொற்ற முடியுமா, அவங்களெல்லாம் மீறி எங்களை வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமக, நான் சொன்னதை செய்வேன் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிளம்பிடுறேன். இந்த பக்கம் வந்துட்டு மைதிலி இதெல்லாம் கேட்டுறாங்க. குடுகுடுன்னு மீனாட்சி கிட்ட ஓடி போய், ஐயோ நின்று பேசிட்டு இருந்தாலும் அவன் யார் தெரியுமா, அவளோட புருஷன், ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சொல்ல, எவனா வேணா இருந்துட்டு போட்டோம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஐயோ அவன் ரொம்ப பாவம், இவளை பார்த்தா தான் கொடூரக்காரியாக இருந்திருக்கா, அது மட்டும் கிடையாது அவர்கிட்ட வந்துட்டு நம்ம ஹெல்ப் கேட்டால் இவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவரை பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க. அதுங்களையும் அவர் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. வெம்மா ஒரு ஆட்டோ பிடிச்சி அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம அந்த ஆனந்து கூட சேர்ந்து வாழறதுல சுத்தமாக விருப்பம் கிடையாது, அவளை வீட்டை விட்டு துரத்துனா என்ன, துரத்தலைன்னா நமக்கு என்ன, நான் வந்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்துட்டு சொல்லிகிட்டே போகிறாங்க ஆட்டோவில். இங்கே பாரு அவளை துரத்துறது உன்னோட வாழ்க்கைக்காண்டி மட்டும் கிடையாது, உங்கள் அத்தையை வக்கீல தள்ளிவிட பார்த்தால கிட்ட அவங்க வந்துட்டு இறந்தே போயிருப்பாங்க, அவள் வந்துட்டு இருக்கிற வரைக்கும்
உங்கள் அத்தையோட உயிருக்கு ஆபத்து தான், அதனால தான் தீபா இந்த சவாலில் ஜெயிக்கணும், எப்படியாவது ரியாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக போராடிட்டு இருக்கா. அவளுக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணணும்ல, அதுக்காகவாது நீ யோசி அப்படின்னு சொல்ல, ஆமாம் அத்தைக்காண்டி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு இடத்துல ரியாவோட ஹஸ்பண்ட் இறங்குறாங்க. திடீர்னு ஒரு காக்கா வலிப்பு வந்துடுது. எல்லாருமே வந்துட்டு கூட்டம் முடிடுறாங்க. யாருப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அந்த பக்கம் காரில் வந்த ரியா அதை பார்த்துடுறாங்க. ஓ மறுபடியும் காக்கா வலிப்பா, சாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டே இருக்காங்க. சே இவ வந்துட்டு தூக்கிட்டு போயிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அப்படியே கிராதிக்கு நின்று பார்த்துட்டே இருக்கா. அதுங்களையும் மீனாட்சியும் மைதிலி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. குடுகுடுன்னு இறங்கி வந்து இவங்க தெரியுமா அப்படின்னு சுற்றி இருக்கவங்க கேட்க ஆமாம் தெரியும் அப்படின்றாங்க. இதை ரியா பார்த்துட்டு என்னது தெரியுன்றாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க ஆட்டோவில் தூக்கி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் மைதிலி வந்துட்டு இதை தீபா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் யாரை பார்த்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, இந்த பக்கம் ரியா இதெல்லாம் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ இவளுகளுக்கு ஒரு வேளை அவன் தான் என்னோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சிருக்குமா, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வேற வந்திருக்காளுங்க, தெரியும்னு சொல்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்று பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டாக்டர் வந்துட்டு அவரை செக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.